நாம் பசியில் இருக்கும் போது பிரிட்ஜில் இருக்கும் மீத உணவை எந்தவித யோசனையுமின்றி எடுத்து மைக்ரோவேவில் வைக்கின்றோம். இந்த எளிய பழக்கம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக எதிர்வினை கொடுக்கும் என தெரியுமா? குளிர்ந்த உணவினை நேரடியாக மைக்ரோவேவுக்கு வெப்பப்படுத்தும் போது அது அதற்கான வெப்பநிலையை உயர்த்துவதற்கு அதிக ஆற்றலை கோருகிறது. இதனால் எரிசக்தியின் பயன்பாடு இரட்டிப்பு அளவுக்கு அதிகரிக்கிறது. அதேபோல் சூடான உணவை பிரிட்ஜில் வைக்கும்போது அது குளிர்ந்து விடுவதற்கு பிரிட்ஜும் கடினமாக பணியாற்றுகிறது. இதனால் 25 விழுக்காடு கூடுதல் மின்சார பயன்பாடு ஏற்படுகிறது. உணவை உடனடியாக வெப்பப்படுத்துவதை தவிர்த்து அதனை அறை வெப்பநிலையில் 15 முதல் 30 நிமிடங்கள் வைக்கவும். மீண்டும் வெப்பப்படுத்துங்கள். மேலும் சூடான உணவை பிரிட்ஜில் வைக்கும் முன் அறை வெப்பநிலைக்கு குளிரவிடுங்கள். இச்சிறு மாற்றம் நம் மின்சார பயன்பாட்டையும் சாதனங்களின் வேலைப்பாட்டையும் குறைத்து உணவு தரத்தை மேம்படுத்தும். சிறிய மாற்றங்கள் பெரிய விளைவுகள் தருகின்றன. பிரிட்ஜின் கதவை விரைவாக மூடி குளிர்காற்றின் வெளியேறுதலை தவிர்க்கவும். பிரிட்ஜில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்தி தேடும் நேரத்தை குறைக்கவும். ஏர்டைட் கண்டெய்னர்களை பயன்படுத்தி உணவின் வாசனையையும் ஈரப்பதத்தையும் கட்டுப்படுத்தினால் பிரிட்ஜ் தன் வேலையை சுலபமாக செய்யும். உங்கள் உணவு வெப்பப்படுத்தல் மற்றும் பிரிட்ஜ் பயன்படுத்தும் பழக்கங்களை சரிசெய்தால் ஆண்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வரை சேமிக்க முடியும். பல மில்லியன் குடும்பங்கள் இவைகளை சரிசெய்து தேவையை குறைத்து காலநிலை மாற்றத்துடனும் போராட முடியும். நீங்கள் சேமிப்புகளை காண்பீர்கள். உங்கள் முழு முயற்சியுடன் நம் பூமி நமக்கு நன்றி சொல்லும்.